ජීවිතෝ ස්වාමීන් වහන්සේ මුඛේ පිටවෙන්න සර්වචනයම වහන්සේගේ වචන සැලසුමනව ඒ වගේ මේ වචනට අපේ ජීවිත විරුද්ධ කරමින් අපේ ජීවිතයේ ඒ වචනයම වැඩගස්වා ගන්නට සෑම කෙනෙකුම වහන්සේ ඉක්මනට ආමේන්. අද කියවෝ බයිබල් කොටස අපි හැමෝම දන්න එකක්. இந்த நாள் நாங்கள் வாசித்த இந்த வேதாகம பகுதி நாங்கள் அறிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. අපි දැනගත්ත අපි කොච්චර ඒ ඉගෙනීම් තුළ අපේ ජීවිත කඩගස්වා ගන්නවද කියන එක ගැන අපි නැවතත් කල්පනා කළාට වැරද්දක් නැහැ. நாங்கள் எவ்வளவுதான் இதை வாசித்திருந்தாலும் அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடப்பிக்கிறோம் என்று நாங்கள் மீண்டுமாய் திரும்பி பார்ப்பது பிழை அல்ல. මේ යුදෙව් ජාතකයේ ගමන් කරනවා යෙරුසලම යෙරිකෝව කියන අමාරුම දුෂ්කර පාරක් ඔස්සේ ගමනක්. இந்த யூதேயா மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் அந்த கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான பாதையா இருக்கிறது. அதிலே நடந்து செல்கிறான். ஒரு මංකොල්ලකාරයෝ මිනිස්සු ධානයේට පීඩා කරන අය ඉන්න ඒක ඉංග්‍රීසියෙන් කියන්නේ road of the blood කියලා. ලේ තැවුණු පාර කියලා කියන්නේ එච්චර මේ අමාරු ගමනක්. திருடர்கள் கொள்ளையடிப்பவர்கள் ரத்தத்தை அதாவது கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு பாதையா இருந்தது. ඒ පාරේ අර්ථය අනුවම මේ මිනිස්යාව ඒ යුද ජාතිය පොළ කරනවා. அந்த பாதையின் அர்த்தத்தை போலவே இந்த யூதேய மனுஷர்கள் என்ன செய்றாங்க, அந்த மனுஷரை கொள்ளை கொள்கிறார்கள். කාලේ මිනිහගේ තියෙන උදුරගෙන ඉන්නවා ගහලා බිම දාලා යනවා. அந்த மனுஷனை அடித்து அந்த இடத்துல கீழே போட்டு விட்டு போகிறார்கள். දැන් මේ අසරණ මිනිස්සයා පාරේට වැටලා ඉන්නකොට ඔහු කෙරෙහි සංවේදී වෙන්නේ කවුද? இந்த நேரத்தில் அந்த துன்பப்படுத்தப்பட்ட மனுஷன் பாதை அருகிலே விழுந்திருக்கிறவரை அவனுக்கு உதவி செய்தது யார்? දෙවියන් වහන්සේ ඔබටයි මටයි ආරාධනා කරනවා මේ මිනිස්සයා සංවේදී වෙන්න කියලා. தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் அந்த மனுஷனை குறித்து திரும்பி பார்க்கும் பொருட்டாக. ඒ පුද්ගලයාට සංවේදී වෙන මනුෂ්‍යයා තමයි ක්‍රිස්තියානිකාරය. அந்த மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனுஷன் மத்தியில் செல்லக்கூடிய மனுஷன் தான் கிறிஸ்தவனாய் இருக்கிறான். හොඳ වෙලාවක් අපේ කිතුලකම උරුගා බලන්න. இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கிறது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு. දැන් මේ ක්‍රිස්තියානි මේ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් කියලා හිතපු පූජකයෙකුත් එතන යනවා. ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து ஒரு போதகராய் இருக்கிற ஒரு மனுஷனும் அந்த வழி அருகே செல்கிறார். දෙවියන් වහන්සේ ගැන දන්න මං වගේ දෙවියන් වහන්සේ ගැන දේශනා කරන පූජකයෙක් එතන යනවා. தேவனை குறித்து நன்றாக அறிந்திருந்து போதகரை போல் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு போதகரும் அந்த பாதை அருகே செல்கிறாராம். ලෝගුවක් ඇදලා වෙන්න පුළුවන් නැත්නම් මේ අපි විදියට ඇදලා වෙන්න පුළුවන් කොහොමරි පූජකයෙක් යනවා. எப்படி அவர் உடுத்திருக்கிற உடுப்பு தெரிந்து கொள்ளாவிட்டால் ஒரு போதகர் அந்த வழி அருகே செல்கிறார். බලන් ඉන්න මිනිස්සු විතරයි ක්‍රිස්තියානිකාරයෙක් යනවා කියලා. பார்த்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் நினைப்பார்கள் ஒரு கிறிஸ்தவன் செல்கிறான் என்று. හැබැයි ඔහු මේ අසරණ මිනිස්යාව ඒ පැත්ත බලලා ඔය තමුන්ගේ වැඩේ කරගන්න යනවා. ஆனாலும் அந்த போதகர் அந்த விழுந்திருக்கிற மனுஷனை பார்க்காதபடி அந்த வழியோரத்தில் நடந்து செல்கிறார். පල්ලියට ගියාට දේශනා කෙරුවට ලෝගුවක් ඇඳලා ක්‍රිස්තියානිකාරයෙක් නෙමෙයි. தேவாலயத்துக்கு சென்று பிரசங்கம் பண்ணி அந்த உடையை உடுத்திக் கொண்டால் அவர் ஒரு போதகராக மாறவும் முடியாது, கிறிஸ்தவனாய் மாறவும் முடியாது. දෙවියන් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරනවා. தேவன் அந்த மனுஷனை மறுதலிக்கிறார். තවත් කෙනෙක් යනවා ඒත් ඔවුන්ගේම කෙනෙක් ඒත් මේ මිනිස්යාට උපකාර කරන්නේ නැහැ. இன்னொரு மனுஷனும் அந்த வழியோரத்திலே செல்கிறார். அந்த விழுந்திருக்கிற மனுஷனுக்கு தேவைப்பட்டவர், ஆனாலும் அவரும் அந்த மனுஷனை கவனிக்கவில்லை. දැන් මේ පුද්ගල කෙරේ සංවේදීතාවයක් ඇති වුණේ කාටද? இந்த மனுஷனை குறித்து யாருக்கு கரிசனை உண்டானது?
මේ මිනිස්යාගේ විරුද්ධවාදියාට அந்த மனுஷனோடு கோபப்பட்ட அந்த மனுஷன் வேண்டாம் என்று ஒதுக்கினவருக்கு தான் அந்த மனுஷனை குறித்து கருணை ஏற்பட்டது. යුදෙව්වයි සමාරිතයයි කියන්නේ ආසයි පොළොවයි. இந்த யூதேயா தேசத்தாரும் சமாரியர்கள் என்பது வானத்தையும் பூமியையும் போன்ற பிரிவினையில் உள்ளவர்கள். එතකොට මේ පුද්ගලයාගේ අනුකම්පාවක් සිම්පතිකක් ඇතුලේ කාටද? அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த மனுஷனை குறித்து இரக்கம் வந்தது யாருக்கு? මේ තමුගේ විරුද්ධවාදියාට. அது தன்னோடு கோபப்பட்டு தனக்கு விரோதமானவனுக்கே அந்த இரக்கம் வந்தது. මේ අනුකම්පාවක් ඇතුළේ විතරක් නෙමෙයි. ඒ ඔහුගේ ආදරේ අනුකම්පාවට යරගිය දෙයක්. இரக்கம் வந்தது மாத்திரமல்ல, அவனுடைய அன்பு அந்த இரக்கத்துக்கு மேலாக வெளிப்பட்டது. ඊළඟ උල්ලංඝනයට ගිහිල්ලා ඔබ දන්නවා ඒක අතරේ නේද කරන්න පුළුවන් සත්කාර ඔක්කොම කෙරුවා. அதன் பின்னாக அந்த விழுந்திருந்த மனுஷன் பக்கத்திலே போய் செய்யக்கூடியதான எல்லா உபகாரங்களையும் செய்தார். තමුගේ විරුද්ධවාදියාට. தனக்கு விரோதமா இருந்த மனுஷனுக்கு අනුකම්පාවේ ඉතින් එහාට ගිහිල්ලා ඒක හරියට මේ බෞද්ධ දර්ශනයේ තියෙන මේ සතර බ්‍රහ්ම විවරණ කියලා බෞද්ධ ධර්මයේ කරුවා. அந்த தன்னுடைய கருணைக்கும் மேலான ஒரு அன்பு அந்த இடத்திலே வெளிப்படுத்தினான் அந்த மனுஷனுடைய கிரியையிலே. මෙත්තා කරුණා මුදිතා උපේක්ඛා. அந்த பௌத்த மதத்திலே 4 காரியங்களை அவருடைய அந்த கரிசனை அன்புக்குள்ளே கடைபிடிப்பார்கள். அந்த 4 காரியம் அந்த மனுஷனிடத்திலே இருந்தது. ඒකෙන් කියවෙන්නේ ඒ අනුකම්පාවට එහා ගිහිල්ලා ඉටු කරන මනුස්සත්වයක් ගැන. அந்த சமயத்திலே கூறப்படுகிறது போல இரக்கத்துக்கும் மேலாக சென்று அந்த மனுஷனுக்கு உதவி செய்தார். දැන් ඔහු ඒ මනුස්සයා දීබල අතපත ගාලා තුවාලයට බෙහෙත් දාලා ගියේ නෑ. அந்த மனுஷன் விழுந்திருந்தவரை அவரை தொட்டுவிட்டு அவருடைய ரத்தங்களை துடைத்து மருந்து போட்டுவிட்டு மாத்திரம் செல்லவில்லை. ඒ මනුස්සයාගේ පූර්ණ සුවය පැතුවා. அந்த மனுஷனுடைய சம்பூர்ண சுகத்துக்காய் அவர் வேண்டிக் கொண்டார். කාරණට අරන් ගිහිල්ලා ඒ ඔක්කොම කරලා කිව්වා මම ආයෙත් එනවා. ඔය බිල දැස් කරලා තියෙන මම ඒවත් කරනවා. அந்த வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று அந்த இடத்துல தேவையான எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு அந்த பில்லை கட்டுவதற்கும் நான் வருகிறேன் என்று கூறி வந்தார். කවුද මේ? யார் இவர்? මේ යුදෙව් ජනතාව සමාජයේ ප්‍රතික්ෂේප කරපු සමාජයේ කොම් කරපු සමාජිකෙක් මේ මිනිස්සෙක් වෙලා ඉන්නේ. இந்த யூதேய தேசத்தார்கள் தன்னுடைய சமூகத்திலே அவரை ஒதுக்கி வைத்த அந்த சமாரிய மனுஷன் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். බලන්න මේ අනිත් දැනත්තගේ මතන කෙනෙකුට අසනීප වෙලා අසුවේ ලැබුණාම ලැබෙන ලොකු ප්‍රීතියක්. ඒකට අනිත් කෙනාගේ ප්‍රීතිය තමාගේ ප්‍රීතියක් කරගන්න පුළුවන් වුණා මේ මිනිස්සයාට. ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு சுகமடைக்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை அந்த உதவி செய்த மனுஷனுக்கு பெற்றுக்கொள்ள முடிந்தது. ඒ කාර්ය සන්තෝෂෙද තමුගේ පෞලි කෙනෙකුගේ නෙමෙයි. තමුව වෛර කරන, තමුව ප්‍රතික්ෂේප කරන. அது யாருடைய சந்தோஷமா இருந்தது என்றால் தான் நேசிக்கிற ஒரு மனுஷன் அல்ல, தான் விரோதிக்கிற ஒரு மனுஷன், தன்னுடைய எதிரியா இருந்த ஒரு மனுஷனை குறித்து. අන්න ඒ පුද්ගලයාගේ සතුට තමාගේ සතුට කරගත්තා. அந்த எதிரியா இருந்த மனுஷனுடைய சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாய் மாற்றிக் கொண்டார். ඒක හිතන්න බලන්න මොන සුභාරංචියක් එතන තියෙන්නේ කියලා. ஒரு சிறிய வேளை நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்படியாப்பட்ட ஒரு சுவிசேஷம் அந்த இடத்துல இருக்கிறது என்று. අපිට ආදරය කරන්නේ නැති කෙනෙකුගේ සතුටක් නෙමෙයි. නිකන් කෙනෙකුගේ සතුටක්වත් අපිට දරා ගන්න බෑ. සමහර අවස්ථාවල අපි එච්චර පෞකාර මිනිස්සු අපි. நாங்கள் எங்களை நேசிக்காத மனுஷர்களுடைய சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வதை விட எங்களை நேசிக்கிற மனுஷருடைய சந்தோஷத்தை கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். අද ලාංකික සමාජයේ තියෙන එතන. இன்று உலக ரீதியானது அப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. අල්ලපු ගෙදර මිනිහා දිනුනනේ සතුට නැහැ. பக்கத்து வீட்டு மனுஷன் முன்னேறினால் அதற்கு எனக்கு சந்தோஷம் இல்லை. දැන් මට මෙතන ලස්සනදී මේක සහනුකම්පාව කියලා කියනවා. හැබැයි එම්පති. එතන දැන් බලන්න මේ මිනිස්සු ගිහිල්ලා ඒ කිසි දෙයක් සලකන්නේ නැතුව ඒ කිසිම ඔවුන්ගේ ඉතිහාසවත් ඔවුන්ගේ සමාජ තත්ත්වවත් මේ මිනිස්සු අපිට මේ දේ කළා මේ මිනිස්සු අපිට වෛර කළා මිනිස්සු අපිට ප්‍රතික්ෂේප කළා ඒ කිසි දෙයක් හිතන්නේ නැතුව ඒක ඔක්කොම පැත්තකට තියලා මනුෂ්‍යකම අරගෙන ඉලෙසියල කළා. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு
எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனிதாபிமானத்திலே போய் அந்த மனுஷருக்கு உதவி செய்கிறதை நாம் காண்கிறோம். අපේ වචනේ අන්න කිතුරුවා. இதுதான் எங்களுடைய வசனத்திலே வார்த்தையிலே கிறிஸ்தவன் என்பது. අන්න දෙවියන් වහන්සේ ප්‍රීති වෙන මිනිස්සයා. இப்படியாப்பட்ட காரியங்களை செய்யும் மனுஷர்களை குறித்து தான் தேவன் சந்தோஷப்படுகிறார். අන්න දේව රාජ්‍යයට ඇතුල් වෙන මිනිස්සයා. இதோ தேவ ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கிற மனுஷனாய் இருக்கிறான். අපේ භාෂාවෙන් නම් අන්න කිතුරුවා. எங்களுடைய வார்த்தை மொழியில் நாங்கள் கூறுவது அதோ கிறிஸ்தவன் என்று. දැන් මේ උදෑසන ඔබටයි මටයි ස්වාමීන් වහන්සේ ආරාධනා කරන්නේ දෙන්න. இதோ இந்த காலை வேளையிலும் உங்களுக்கும் எனக்கும் இயேசு சுவாமி அழைக்கிறார் அந்த இடத்திற்கு. මේක අද සමාජයට සභාවට රටට අවශ්‍ය දෙයක්. இது இன்று நாங்கள் வாழ்கிற சமுதாயத்துக்கு நாட்டுக்கு மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. අපේ සමාජය ගොඩාක් ඉන්නවා අසරණ අනාථ මිනිස්සු. எங்களுடைய சமுதாயத்திலே அநேக மனுஷர்கள் இருக்கிறார்கள், எந்த ஒரு உதவியும் இல்லாமல் யாரும் இல்லாதவர்கள். ඔවුන් වෙත අපේ ඇස්කම් යොමු වෙන්නේ නැහැ. එක්ක ඔවුන් අපේ සතුරු එහෙම නැත්නම් ඔවුන් අපේ සීමාවේ නැහැ. நாங்கள் அவர்களை ஒருபோதும் நோக்கி பார்க்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் நினைப்பவர்கள் எங்களை விட எதிரிகள், எங்களை விட கீழானவர்கள் என்று. එහෙම නැත්නම් ඉවිසුගේ අපේ ප්‍රයෝජනයක් නැහැ. அவர்களினால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று நாங்கள் நினைப்போம். එහෙම නැත්නම් ඔවුන් සමාජයෙන් අපිට වඩා පහත් මිනිස්සු. அப்படி அல்லாவிட்டால் நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் எங்களை விட தாழ்மையான மனுஷன் என்று நினைப்போம். නමුත් ස්වාමීන් වහන්සේට ආරාධනා කරන්නේ කිසිම කොන්දේසියක් නැතුව කිසිම කොන්දේසියක් කියන්නේ මොකද හේතුවක් තියෙන්න බෑ. ඔබගේ අසල්වාසියෙක් නෙමෙයි, ඔබගේ පල්ලිය කෙනෙක් නෙමෙයි, ඔබගේ මිත්‍රයෙක් නෙමෙයි, ඔබගේ පවුලේ කෙනෙක් නෙමෙයි. ඒ වගේ කිසිම කොන්දේසියක් දාන්න බෑ. අපි අනිත් අයට ප්‍රේම කරන්න තියෙනවා. ஆமென். இந்த காலைவெளியில் தேவன் எங்களை அழைக்கிறார். எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லாமல் நாங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்கு. ඒ ප්‍රේමයට ඇතුල් වෙන්න ස්වාමීන් වහන්සේ අලුතෙන් அந்த අද දවසක ඔබට මටයි ආරාධනා කරනවා. அந்த அன்பிற்குள்ளே நாங்கள் பிரவேசிப்பதற்கு தேவன் இன்றும் என்னையும் உங்களையும் புதிதாய் அழைக்கிறார். මේ කියන්නේ ඒකට අපිට ලැබෙන ශක්තිය. இதோ இந்த இடத்துல இருக்கிறது அதற்காக எங்களுக்கு கிடைக்கிற பலனாய் இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ රුධිරය හා මාංශයේ පබුකාරීන් වෙනවා කියන්නේ උන්වහන්සේගේ ආත්මය අපේ ජීවිතවල ගන්න එක. அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெறுவது என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு அதை நாங்கள் பலனாய் பெற்றுக்கொள்வது. ස්වාමීන් වහන්සේ අවසන් දවසේ කතා කරන්නේ ඒ වගේ සමාරිතීන්ට. அந்த மாதிரியான மனுஷர்களுக்கு தான் இயேசு சுவாமி கடைசி நாட்களே பேசுகிறார். ලෝකෝ දාගෙන ප්‍රශංසාව වේවා කියලා කියන මිනිස්සුන්ට නෙවෙයි. එයා එළියේ. நான் போதகர் என்று பட்டத்தை போட்டுக்கொண்டு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுபவருக்கு அல்ல. බයිබලයේ කියනවා නේද? ස්වාමීනි කියන කෙනෙක් මොකද කියන්නේ? මම ඔබව අඳුරන්නේ නැහැ. வேதாகமத்திலே கூறப்படுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற மனுஷனுக்கு நான் உன்னை அறியேன் என்று தேவன் கூற போகிறார் என்று. ප්‍රශංසා වේවා කිව්වට ස්වාමීන් වහන්සේ කියනවා මම ඔබව අඳුරන්නේ නැහැ. உமக்கு மகிமை மகிமை என்று நாங்கள் கூறினாலும் தேவன் கூற போகிறார் நான் உன்னை அறியேன் என்று. ඒ සියල්ල කර ඔබ අර පාරේ අනිත් පැත්තෙන් ගියේ පූජිකෙක් වගේ ක්‍රියා කරනවා නම් அந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு அந்த பலியோரத்திலே சென்ற போதகரை போல் நாங்கள் மாறினார். මේ අසරණ සමාජයේ ප්‍රතික්ෂේප කරපු ඒ අසරණ මිනිස්යාට තමයි උන්වහන්සේ ආරාධනා කරන්නේ එන්න මගේ රාජ්‍යයට. எந்த ஒரு உதவியும் இல்லாமல் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட அந்த மனுஷனையே தேவன் அழைக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர ඒ வேண்டும். නිසා ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි උදැසන අපි එක එකනාගේ සිත් අපිට පොඩ්ඩක් අලුත් කරගමු. ஆகையால் அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையிலே எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் புதிதாக்கி மாற்றிக் கொள்வோம். මේ කිතුරු සංස්කෘතියට අපි ඇතුල් වෙමු. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். මේ සංස්කෘතිය තුළින් අපි මේ පණිවිඩය අනිත් අතට අරගෙන යමු. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கூடாக நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்வோம். සමහර වෙලාවට මේ කතන්දරේ පූජකයා ආපහු එනකොට දකින්න ඇති ඒ මනුස්සයා ඇතර නෑ ආරංචි වෙන්නේ නැති මෙහෙම කෙනෙක් කරලියා කියලා ඒ පූජකයා දුක් වෙන්නේ නැති. ஒரு சில சமயத்தில் அந்த போதகர் மறுபடியாம அந்த வழியிலே வருகிற வேளையிலே இப்படி அந்த மனுஷனுக்கு ஒருத்தர் உதவி செய்தார் என்று கேள்விப்பட்ட போது அந்த போதகர் கவலை அடைந்திருப்பார். ඒ ලිවිවරයාට පූජකවරයාට හිතෙන්නේ නැති මම ඇත්තටම දිව්‍ය මාසිකේ දරුවෙක්ද කියලා. அந்த நேரத்தில் அந்த போதகருக்கு நினைத்திருக்கும், ஐயோ நான் உண்மையாவே கடவுளுடைய பிள்ளையா என்று. ඒ නිසා
දේව දරුකම රැඳිලා තියෙන්නේ කොතනද කියන එක හොඳම පණිවිඩයක් තමයි මටයි ඔබේ ස්වාමීන් වහන්සේ විදර්ශනා. ஆகையால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அறிமுகம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த செய்தியிலே பார்த்தோம். ඒක තියෙනවද හදවතේ? அது இருக்க வேண்டும் எங்களுடைய உள்ளத்திலே. මේ මනුස්සකමත් එක්ක අපි ස්වාමීන් වහන්සේ තුල අපි ගමන් කරනවා. நாங்கள் அந்த மனிதாபத்தோடு தேவனுக்குள்ளாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடப்பிப்போம். අපි ස්වල්ප මොහොතක් නිශ්චලව අපේ දින තියාගෙන ස්වාමීන් වහන්සේ අප දුන්න පණිවිඩය අපි එකිනෙක මෙනෙහි කරමින් මේ රාත්‍රී භෝජනමේට අර්ථවත් ලෙස අපි ඇතුළු වෙමු. நாங்கள் இந்த